அந்த பாண்டிங் எப்படி நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த எலக்ட்ரான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னு என்ன ஆகுது? இங்க வந்து 11 எலக்ட்ரான்ஸ் இருந்த இடத்துல 10 எலக்ட்ரான்ஸா மாறிடும். இந்த இடத்துல வந்து 17 எலக்ட்ரான்ஸ் இருந்த இடத்துல 18 எலக்ட்ரான்ஸ் மாறிடும். இப்போ நெட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன? இங்க 11 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, 10 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஸோ நெட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன? Na பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதே மாதிரி இங்க 17 புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, 18 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ நெட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன? குளோரின் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சோடியம் ஒரு பாசிட்டிவ் அயானா ஃபார்ம் ஆயிரும், குளோரின் வந்து ஒரு நெகட்டிவ் அயானா ஃபார்ம் ஆயிரும். ஸோ நியூட்ரலா இருந்தா அதை நம்ம ஆட்டம்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு சார்ஜ் வந்துட்டா நம்ம அதை அயான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் அயானும் நெகட்டிவ் அயானும் பக்கத்துல வந்து என்ன ஆகும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அந்த கான்செப்ட் இங்க யூஸ் ஆகும். ஸோ